செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் பாபுராயன்பேட்டை கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய அருள்மிகு விஜயவள்ளி தாயார் சமேத விஜய வரதராஜ சுவாமி ஆலயத்திற்கு இன்றைக்கி சென்னையிலிருந்து வழக்கறிஞர் உழவார குழு அப்படிங்கிற அமைப்பிலிருந்து அடியார் பெருமக்கள்லாம் வந்திருக்காங்க. உங்களை இந்த கிராமத்தின் சார்பாகவும் இந்து இயக்கத்தின் சார்பாகவும் வருக என வரவேற்கிறோம். மீதி பேர் எல்லாம் கோவில் உள்ளார போயிட்டாங்க. அவங்கள எல்லாரையும் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே. உள்ளே உட்காரலாமே, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து போங்க வாங்க. மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்கல்ல, நம்ம ஊர் சார்பாக இவங்களை எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்க வாங்க. இங்கே இருக்குது, அது இவங்க QR கோடு வச்சுட்டாங்க. இல்லாட்டி இங்கே தான். ஆமாம், இங்கே ஒரு கருட கம்மானிக்கு வச்சுட்டு போனோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்க ஐயா வரத்துக்குள்ளார விளக்கு ஏற்றுருங்க. போங்க உள்ளே போங்க. ఏడుగుండ్ల వాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా. இல்லை சுத்த முடியாது. இல்ல சொல்லிடுறேன், முன்னாடி சொல்லிடுறேன். எங்கேயும் போக கூடாதுமா, போக மாட்டாங்க, கூடவே இருக்கணும். வாப்பா வாப்பா, ஆண்டவனுக்கே அந்த கதினா அல்பங்களுக்கு என்ன கதி பாரு. பெருமாளே இப்படி தான் இருக்கிறாரு. நம்மளாம் எவ்வளோ பரவாயில்ல, நல்லா இருக்கிறோம். நம்ம நல்லா இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்ணி, ஒன்றும் வேணாம் செலவு பண்ணிங்கிறது, நேரத்தை செலவு பண்ணி இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு ஒரு 4 நாள் பில்லு பிடுங்கல போட்டோம்னா எங்கேயோ போயிடும். என்னவோ தெரியலையே, 10 பேர் போகிறாங்களே 10 பேர் போகிறாங்களேன்னு சாமி கூட இப்போ விளம்பரம் தேவைப்பட ஆரம்பிச்சிடுது. பாருங்கள், வவ்வால் அடிக்குது, புத்து மோடு பாருங்கள். இதுக்குள்ளே ஒரே ஒரு பாவம், ஒரு பிராமணர் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாரு. உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் எல்லோரும் வராங்க. ஏன் டார்ச் வாங்க, இது டார்ச்சே இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தான் தெரியும். இது உள்ளார வவ்வால் பாருங்கள். இந்த வவ்வால்லாம் இருக்கக்கூடாதுன்றதால ஒரு நாள் வந்து 1 கிலோ சாம்பிராணி புகை போட்டு போனோம். இதுக்குள்ளார அவ்வளோ வவ்வால் அடிக்குது. இது உள்ளார மழை காலத்தில் அப்படியே ஊற்றும் சொதன்னு. சுப்பிரமணியர் ஆறுமுகசாமியோடு இருக்கார். நந்தியா இங்கே இருக்குதுன்னு கேட்காதீங்க, சிவபெருமான் இங்கே இருக்கார். இது ஆவுடையார் கீழே இருந்து போடணும், இது மாதிரி இருக்குது. இந்த துவாரபாலகர் வந்து சிவன் கோவில் அந்த பக்கத்தில் இருக்குங்க, தெற்கு திசையில் இருக்குது. இந்த கோவிலேருந்து தெற்கு திசையில் இது ஒரு வரப்பு மோட்டில் இருக்கும்போது போயிட்டு ஜேசிபி வச்சு கொண்டு வந்தோம். துவாரபாலகர் மேலே பின்னப்பட்டிருக்கு, இங்கெல்லாம் பின்னப்பட்டிருக்கு. அதனால் இந்த துவாரபாலகர். இந்த இடம் வந்து 12 ஆழ்வார்கள் இருந்த இடம். இது இதில் 12 ஆழ்வார்கள் வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளார எல்லாருமே வந்து இது பாருங்கள், வேறு ஓடிடுச்சு. இதெல்லாம் வேறு தான், அது வேறு இது வேறு இல்லாமல் வேறாக போச்சு. ஈரப்பதம், நல்ல தடிமனான சுவர், 2 அடி அகலமான சுவர், இது கல்லுலாம் இருக்குது. இதுக்குள்ளார இருந்து வேறு ஓடிட்டதால் இதை மீண்டும் புதுப்பொலிவோடு கட்டுவதற்கான ஆயத்த பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்க்குறவங்க வாங்க. இந்த இடம் பேர் வந்து பாபுராயன்பேட்டை தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 6வது கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே SRM அக்ரி யூனிவர்சிட்டி இருக்குது. SRM ISTன்னு சொல்லுவாங்க. அந்த SRM அக்ரி யூனிவர்சிட்டி இங்கே இருக்குது. அதுதான் லேண்ட்மார்க்கு. பெருமாள் தான் முதல் லேண்ட்மார்க்கே. எல்லாம் பெருக்கி போட்டு வெறும் சாம்பிராணி புகை தான். இந்த வவ்வாலை வெளியே துரத்துறதுக்கான ஒரே வழியான இந்த துறிஞ்சல் நாத்தன்னுவாங்க, அந்த எச்சம்லாம், அதுக்காக வெறும் சாம்பிராணி புகை தான். அதுக்கு தான் வாங்கும்போதே எடுத்துக்கோங்க. நம்ம நடந்து வரும்போதே அப்படியே சுற்றிட்டு வரணும். பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லாருமே ஊதுவத்தி கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே தான் நடந்து வருவாங்க. இந்த வாசம் வீசுகிற மாதிரி நம்மளோட புகழ் வீசணும் அப்படிங்கிறதோட அமைப்பு அது. என்னங்க, எல்லாருமே ஊதுவத்தி வாங்கி போய் கோயில் உள்ள மட்டும் தானே வச்சுருங்க. அந்த இடமே வந்து வாசமாக இருக்கணுங்கிறதால அந்த ஊதுவத்தி எல்லா இடத்துலையும் வைக்கிறது. அது இதெல்லாம் குறைஞ்சது எப்பத்திய சுத செட் பண்ணு பாருங்கள். இன்னும் அந்த அமைப்பு அழகு மாறாமல் இருக்குது. அந்த யாழி எல்லாமே ஆமாம். இது உள்ள குளம் இந்த பக்கத்தில்.
சுற்றியெல்லாம் 3 அடி அகலில் இப்போ சுவருங்க. சரிஞ்சிடுச்சு அப்படியே காலப்போக்கில். அந்த பக்கத்தில் இருக்கிற படிக்கட்டு மட்டும் இருக்குது. நாங்கள் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து உள்ளே வந்து கை காலெல்லாம் கழுவிட்டு முகலாம் கழுவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு போவோம். அப்போல்லாம் நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. பின்னாடி ஒரு கிணறு இருக்குது. 3 மதிகள் கொண்ட அமைப்பாக இருக்குது. விஜயவள்ளி தாயார் சமேத விஜயவரதராஜ சுவாமி கோவில்னு பேர். இது பாபராயன்பேட்டை, சென்னையிலேருந்து 103வது கிலோமீட்டரில் இருக்குது. இது வந்து தொழிற்பேட்டிலேருந்து உரத்தி போகிற சாலையில் 4வது கிலோமீட்டரில் வடக்க நோக்கி வரணும். உங்களுக்கு லொக்கேஷன்லாம் வந்து வீடியோவிலே ஷேர் பண்ணுறோம். இது வந்து பழமையான ஒரு கோவில். இந்த கோவிலை கட்டினவர் வந்து பாபு ராயர் அப்படிங்கிறது பேர். இது வந்து வரி இல்லாத கிராமம். ஒரு 900 ஏக்கர் வந்து இந்த கோவிலுக்கான நிலம். வரி இல்லாத கிராமமாக அந்த காலத்தில் இருந்து. இந்த பாபு ராயர் அப்படிங்கிறவர் காஞ்சிபுரத்தில் ஒரு கருட சேவையின் போது எம்பெருமானை சேவிக்க போனதாகவும், அவர் வரத்துக்குள்ளே பெருமாள் நகர்ந்து போயிட்டதாகவும், வரதா உன்னை நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த பக்கம் விஜயம் வரும்போது பார்த்துங்க அப்படின்னு அவர் கனவுல சொன்னதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இல்லாமல் நான் இனி இங்கே தான் இருக்கிற அப்படிங்கிறத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ, ஒரு பசுமாடு போயிட்டு ஒரு புத்துங்கிழ பால் சுரந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அங்கே போய் எடுத்தீங்கனாக்கா அந்த இடத்துல நான் இருப்பேன், என்னை எடுத்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. சரி, இந்த கோவிலுக்கான அளவு எவ்வளவு அப்படின்னும் போது, அஸ்வமேத யாகம் பற்றி அந்த குதிரைக்கு தலையில் பட்டம் கட்டி விடுங்க, அந்த குதிரை எவ்வளோ தூரம் ஓடுதோ அது வரைக்கும் என்னுடைய எல்லை அப்படின்னு சொன்னதாகவும், அந்த எல்லைகளை மார்க் பண்ணி வரும்போது ஒரு கருடன் பறந்தால் எப்படி இருக்குமோ, கழுகு பார்வையில் தலை ஒரு இடம், ரெக்கைகள் ஒரு இடம், வால் எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு அமைப்போடு இருக்கிறதாகவும் இருக்குது. இது வந்து கருங்குழி தான். வெள்ளைக்காரங்க காலத்தில் மதுராந்தகம் பக்கத்தில் இருக்கிற கருங்குழி தான் வந்து கலெக்டர் ஆஃபீஸ். அப்பத்திய தாஸ்தாவேஜில் 1.25 ரூபா 1.25 ரூபா அப்படின்ற அமைப்பில் அந்த பத்திரம் வந்து ரிஜிஸ்டர் ஆனத பத்திரத்தெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். நாங்கள் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த பாபுராயர் வந்து பாபுராயருடைய வம்சாவளி நாகராஜ ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான இது. நாங்கள் ஒரு 15 வருஷமாகவே இங்கே வந்து போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு தனிப்பட்ட நபராக வந்து இந்த கோவில் இப்படி இருக்கே, இதை வெளியே கொண்டு வரதா இருந்தால் ஒரு அமைப்பு ரீதி தேவை அப்படிங்கிறதால இந்த கோவிலை வச்சு தான் நாங்கள் இந்து இயக்கம் மின்னல் அப்படிங்கிற ஒரு அமைப்பையே வச்சு தினத்தந்தியில் வாசகர் மேடையில் முதல்ல இதை வந்து பேப்பரில் நியூஸாக கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஆலய தரிசனம், அப்புறம் ஏஎம்ஆர் ஐயாவன்ட்ட சொல்லிவிட்டு இதை பற்றின ஒரு தொகுப்பு, ஏஎம்ஆரை வச்சே வந்து ஒரு அறக்கட்டளை ஒன்று நிறுவி அதுக்காக ஒரு ட்ரஸ்ட்டையும் ஃபார்ம் பண்ணோம். இதில் நிறைய இப்பத்திய அரசியல்வாதிகள் அவங்களாமும் அந்த குழுவில் இருக்கிறாங்க. சிலர் வந்து மறைஞ்சிட்டாங்க. இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்க தவிர பெருமாள் வந்து இன்னும் தேரோடு வரல. அதனால் இந்த கோவில் சீக்கிரம் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அந்த கடைக்கோடி ரோடு ஓரமாக நின்னாவது பெருமாளை சேவிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதுங்களா? அவ்வளோ ஜனம் ஜெகஜோதியாக நிற்கணும். நம்மளால் உள்ளவே வந்து பெருமாளை சேவிக்க முடியாத மாதிரியான ஜனக்கூட்டம் இருக்கும்போது கடைசியாக நின்னாவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கூடிய சீக்கிரம் என்னுடைய ஆயுசு இருக்கிற நடக்கணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து எம்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறோம். இன்றைக்கி வந்து வழக்கறிஞர் உழவார பணிமன்றம் அப்படிங்கிற அமைப்பு மூலமா இன்றைக்கி வந்து உழவார பணி செய்ய வந்திருக்காங்க. அவங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்து இயக்கத்தின் சார்பிலும் இந்த பாபராயன்பேட்டை கிராம பொதுமக்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஊர்கூடி தேரெழுப்போம், விரைவிலே விஜயவரதனை வலம் வர செய்வோம், தேரோடுவோம், வாருங்கள். நன்றி, வணக்கம்.